வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேயர்களே. இன்றைய வீடியோவில் உடலில் பல அற்புதங்களை செய்யும் முளைவிட்ட தேங்காய் பூ இதை சாப்பிட்டால் இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கெட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காயின் நன்மைகளை பற்றி தெரிந்த நம்மில் ஏராளமானோருக்கு முளைவிட்ட தேங்காய் பூ பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அது சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்தது. அந்த தேங்காய் பூவை நாம் சாப்பிடுவதன் மூலம் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றன என்று இங்கே விளக்கமாக தெரிந்து கொள்வோம். முற்றிய தேங்காய் நீர், இளநீர், தேங்காய் பால், தேங்காய் துண்டுகள், தேங்காய் எண்ணெய் என தேங்காயிலிருந்து கிடைக்கும் ஒவ்வொரு பொருள்களிலும் வெவ்வேறு வகையான அற்புத சுவையும் மருத்துவ குணங்களும் கொண்டிருக்கின்றன. அதே போலதான் தேங்காயை முளைக்கட்ட வைத்தால் அதற்குள்ளே முளைக்கும் தேங்காய் பூவிலும் ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்கின்றன. தேங்காய் பூ என்று சொன்னாலே முற்றிய தேங்காயை உடைத்து அதிலிருந்து தேங்காயை பூ போல துருவி எடுப்பதுதான் நம்முடைய நினைவுக்கு வரும். ஆனால் இந்த தேங்காய் பூ என்பது சற்று வித்தியாசமானது. நன்கு முற்றிய தேங்காயை ஈரமான சாக்குப்பையை போட்டு மூடிவிட்டு தினமும் அதன் மேலே தண்ணீரை தெளித்து விட வேண்டும். ஒரு வாரத்திற்குள் தேங்காய்க்குள் பூ விழுந்துவிடும். தேங்காய் பூவில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த ஊட்டச்சத்துக்களின் மூலக்கூறுகள் யாவும் நம் உடலில் தோன்றுகின்ற பல அதிதீவிர நோய்களையும் தீர்க்கும் ஆற்றல் கொண்டிருக்கிறது. அதே போல தேங்காய் பூவில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கின்றன. ஆன்டி ஏஜிங் தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் சருமத்துக்கும் தலைமுடிக்கும் சிறந்தது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதை சருமத்திலும் தலையிலும் நேரடியாக பயன்படுத்தலாம். அதே போல் உள்ளுக்குள்ளும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல்தான் இந்த தேங்காய் பூவில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் சருமத்தை பொலிவாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுகிறது. குறிப்பான வயதான தோற்றத்தை மறைத்து சருமத்தை இளமையாக வைத்திருக்கும். வயதாவதால் ஏற்படும் சரும சுருக்கங்கள் நீக்க உதவுகிறது. சிறுநீரக பிரச்சனைகள், சிறுநீரக கற்கள் பிரச்சனைகள் உள்ளவர்கள் வாழைத்தண்டு அதிகமாக சேர்த்துக்கொள்ள பாரம்பரிய மருத்துவத்திலும் ஊட்டச்சத்து நிபுணர்களாலும் பரிந்துரை செய்யப்படும். அதே போல சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தேங்காய் பூ மிகச் சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இது மருந்தாக செயல்படுகிறது. சிறுநீரக தொற்றுகளை தீர்க்கும், சிறுநீரகத்தில் தேங்குகின்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. எடை குறைய பொதுவாக தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெயை அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அதில் அதிக அளவில் கொழுப்பு சத்து இருக்கிறது என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் அவற்றில் இருப்பது நல்ல கொழுப்பு அமிலங்கள் தான் என்றாலும் அளவோடு எடுத்துக்கொள்ள சொல்வதுண்டு. ஆனால் இந்த தேங்காய் பூ அப்படியல்ல. எடையை கூட்டுவதற்கு பதிலாக கொழுப்புகளை உடலில் சேரவிடாமல் கரைத்து வெளியேற்றி உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க செய்யும். அடுத்ததாக புற்றுநோய். புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி இந்த தேங்காய் பூவுக்கு உண்டு. புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தூண்டுகின்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உடலில் இருந்து வெளியேற்றி புற்றுநோய் வராமல் தடுக்கும் வேலையை இந்த தேங்காய் பூ செய்கிறது. தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு தைராய்டு ஹைப்போ மற்றும் ஹைப்பர் தைராய்டு என 2 வகைகள் உண்டு. தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து அது குணமாகும் வரை மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அதில் அவர்கள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைதான். ஏனெனில் தைராய்டால் உடலில் உடல் பருமன், நீரிழிவு, PCOS என பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் தீர்வு ஒன்று உண்டென்றால் அது இந்த தேங்காய் பூ தான். எத்தனை வருடங்கள் தைராய்டால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தேங்காய் பூ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விரைவிலேயே தைராய்டு குணமாகலாம். அடுத்ததாக இதய நோய்கள். இதய வாழ்வுகளில் படுகின்ற கொழுப்புகளை கரைத்து உடலில் கொழுப்புகள் தேங்காமல் பாதுகாக்கும். இதயம் தொடர்பான மற்ற நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். மாரடைப்புக்கு தடுக்கும் ஆற்றல் இந்த தேங்காய் பூவுக்கு உண்டு. அதனால் அடிக்கடி மற்ற தேவையில்லாத உடலுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ்களை தவிர்த்துவிட்டு தேங்காய் பூவை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு தேங்காய் பூவில் இன்சுலின் சுரப்பை தூண்டுகின்ற ஆற்றல் இருக்கிறது. இது இன்சுலின் சுரப்பை முறைப்படுத்துவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வைக்கிறது. தேங்காய் பூவை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய இரத்தத்தில் உள்ள அதிக அளவிலான சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக டைப் 2 நீரிழிவு பிரச்சனையை தீர்க்க இந்த தேங்காய் பூ உதவுகிறது. அடுத்ததாக அஜீரண கோளாறு நீங்க. இந்த தேங்காய் பூவில் உள்ள மினரல்களும் விட்டமின்களும் தாது பொருட்களும் பெருங்குடலுக்கு வலிமை சேர்த்து ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. அதனால்
நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுகின்ற மலச்சிக்கலை இந்த தேங்காய் பூ போக்குகிறது. உடலின் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்கிறது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. தேங்காய் பூ சாப்பிடுவது உடலுக்கு அதிக எனர்ஜியை கொடுக்கிறது. அதோடு இதில் நோய் எதிர்க்கும் ஆற்றலை அதிகரிக்க செய்யும். உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை 2 மடங்காக அதிகரிக்க செய்கிறது. இந்த தேங்காய் பூ பருவதால் நோய் தொற்றுகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். என்ன நேயர்களே, தேங்காய் பூவின் அதோட மருத்துவ குணங்களையும் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இனிமேல் நீங்கள் எங்கு தேங்காய் பூ விற்றாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்கள். அதனுடைய மருத்துவ பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன நேயர்களே, கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.